அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவலாசிரியர்கள் வரிசையில் இன்று ஜெயகாந்தன் பற்றி பேசுகிறேன். அவர் எழுதிய நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள். முதலில் ஜெயகாந்தன் யார்? அவர் பிறந்த வருடம் 1934. அவர் இறந்தது சமீபத்தில் தான், 2015. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஓடிவிட்டன. 9 வருடங்கள் ஓடிய பிறகும் இன்றும் தேடி படிக்கக்கூடிய எழுத்தாளராக அவர் இருக்கிறார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நானும் கவிஞர் ஜெயநேசனும் அவருடைய வீட்டுக்கு சென்றோம். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது எவ்வளவு பேர் அவர் மேல அன்பு கொண்டிருந்தார்கள் என்று அன்று தெரிந்தது. ஜெயகாந்தன் 9 வயது வரைக்கும் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனார். இப்படி 9 வயசு தான் எங்களுடைய கணக்குல 3ஆம் வகுப்பு தான். 6 வயசுல பிள்ளைய சேர்த்து 9 வயசுல அவன் 3வது தான் முடிச்சிருக்க முடியும். அவ்வாறு ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் கூட படிக்காத ஒருவர் இவ்வளவு அளப்பரிய சாதனையை செய்தது நினைச்சா, இந்த மாயம் எப்படி நடந்தது, இந்த அதிசயம் எப்படி நடந்தது? ஆச்சரியம். இந்த வித்தையை செய்தது, இந்த மாயத்தை செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தான். அந்த விஷயத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் எப்படி உருவானார்? கம்யூன் வாழ்க்கையில் தான் அவர் உருவாகினார். ஜெயகாந்தன் அவருடைய முதல் சிறுகதை 1953ஆம் ஆண்டு வந்தது. அந்த சிறுகதையின் பேரு சௌபாக்கிய விதி. அவர் தொடர்ந்து இடதுசாரி இதழ்களில் எழுதினார். தாமரை, சாந்தி, முக்கியமா சரஸ்வதி தான் அவரை உருவாக்கியது. அந்த சரஸ்வதி பத்திரிகை அலுவலகம் சென்னையில சித்ரா டாக்கீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூவ நதிக்கரை ஓரம் கேட்டி இந்த பக்கம் சித்ரா டாக்கீஸ். அப்போ அந்த 2 ஓரங்களிலும் குடிசைகள் இருக்கும். அங்கதான் சரஸ்வதி அலுவலகம் இருந்தது. பெரும்பாலும் ஜெயகாந்தன் தன்னுடைய நேரத்தை கழித்தது அந்த இடத்துல தான். அப்ப பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட மனிதர்களை, எப்படிப்பட்ட கதையை அவர் உருவாக்கி இருக்க முடியும். அந்த கூவ நதிக்கரை ஓரத்தில் இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை, அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தான் அவர் முதல்ல எழுதினார். அதை மிகவும் சிறப்பாக எழுதினார். இந்த வெற்றி தான் அவரை வளர்த்தது. அவரை ஒரு தவிர்க்க முடியாத எழுத்தாளராக தமிழகத்தில் உருவாக்கியது. அதனால்தான் குமுதமும் தினமணி கதிரும் அவரை ஆனந்த விகடனும் வரவேற்றார். அந்த நேரத்தில் முத்திரை கதைன்னு ஒண்ணு வெளியிடுவாங்க. அதுக்கு 500 ரூபாய் சன்மானம். ஜெயகாந்தனுக்கு தான் அதிக அளவுக்கு முத்திரை கதைகள் வந்திருக்கு விகடன்ல. அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை தான் அக்னி பிரவேசம். ஜெயகாந்தன் அவரு தான் ஏன் எழுதுறன்ற தன்னுடைய நோக்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்தியதுக்காக தான் நான் எழுதிக்கிறேன் அப்படின்றார். எவ்வளவு அதை ஆழ்ந்து யோசிக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் அது. அது மட்டும் இல்லாம எழுதுகோள் ஒரு வாள், அதை நான் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கை போராட்டத்திற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன். எழுதுகோள் என் தெய்வம் அப்படின்னு அவர் தன்னுடைய நோக்கத்தை பத்தி அவர் சொல்றாரு. அவருடைய அந்த படைப்புகள் அக்னி பிரவேசம் சிறுகதை 1968 வெளிவந்தது. அக்னி பிரவேசம் அதுக்கு அடுத்தாக 1970 சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்தது. 72 அதுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைக்கும். மிகவும் குறைந்த வயதில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன். எவ்வளவு பெருமைகள் அவருக்கு இருக்கு பாருங்க. அடுத்து 1977 சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படமாக வருது. பிறகு அதைத் தொடர்ந்து 78 கங்கை எங்கே போகிறாள்னு ஒரு நாவல் எழுதுறார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா
கங்கா என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைத்துக் கொண்டு அவர் விளையாடிய விளையாட்டு தான், எழுத்து விளையாட்டு தான். ஜெயகாந்தனுடைய இந்த கதைகள் வந்த காலகட்டம், அக்னி பிரவேசமும் சில நேரங்களில் சில மனிதர்கள், அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. 1970களில் வந்துதான் பெண்கள் நிறைய படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் போறாங்க. அப்ப இந்த பெண்கள் இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அடுப்படியை விட்டு விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் வேலைக்கும் படிக்கிறதுக்கும் வந்த உடனே ஒரு 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 குரூப் என்ன பண்ணுதுன்னா, அவ்வளவுதான்டா, ஒழுக்கம் கெட்டு போச்சுடா, கற்பு போச்சுடா அப்படின்னு விமர்சனங்கள் வச்சாங்க. இதை விமர்சிப்பதற்காகவும் இதை பதிலடி கொடுப்பதற்காகவும் எழுதப்பட்ட படைப்புகள் தான் அக்னி பிரவேசமும் சில நேரங்களில் சில மனிதர்கள். அக்னி பிரவேசம் கதை என்னன்னா, அதனுடைய கதை சுருக்கத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன். கங்கா 17 வயது மாணவி, கல்லூரி மாணவி. கல்லூரி முடிந்த பிறகு அவர் ஒரு மாலை நேரத்தில் தன்னுடைய வீட்டுக்கு போவதற்கான பேருந்துக்காக காத்துட்டு இருக்கிறார். வரல. மற்ற பேருந்துகள் வந்தோன்னா மற்றவங்க எல்லாம் போயிடுறாங்க. இவன் மட்டும் தனியா நிக்கிறார். ஒரு பயங்கரமான அதிபயங்கரமான கனமழை பெய்யுது. என்ன செய்யுதுன்னு அவ திகத்தி நிக்கிறா. அந்த நேரத்தில் படகு போன்ற ஒரு கார் வருது. கார் இவள் அருகில் நின்று கெட்டின் அப்படின்னு அவன் அதுல காரை ஓட்டிட்டு வந்த இளைஞன் சொல்றான். இவ்வளவு அறியாமலே அந்த கதவை திறந்துட்டு நம்மளை வீட்டாண்ட நம்மளை இறக்கி விட்டுருவான். ஒரு லிப்ட் கொடுத்தவன் இந்த கங்காவை கெடுத்ததுதான் கதை. தன்னை அறியாமலே அந்த அதுக்கு உட்பட்டு, அந்த தவறுக்கு உட்பட்டு அவனை இவ அழுகிறத பார்த்தோன்னா அவனுடைய வீட்டுக்கு போற தெருவில் இறக்கி விட்டு போயிடுறான். அவனுடைய அந்த இளைஞனுடைய பேரு பிரபு. இவன் நேர வீட்டுக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் காணலையேன்னு அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் ஓடும் அம்மாவை கட்டி பிடிச்ச அழுது விஷயத்த சொல்லிடுறா. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அமைதியாரு அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் ஒரு குடம் நிறைய ஜலத்தை கொண்டு அவ தலையில கொட்டி, உனக்கு ஒன்னும் ஆகல, இதை பத்தி கவலைப்படாத, எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. இதான் அக்னி பிரவேசம் கதை. ஒரு பெண் கெட்டு போயிட்டா, கற்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிற அந்த கதை, அதை மறைக்கிற இந்த கதையை அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு, அதாவது கலாச்சார பூகம்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திடுச்சு எழுத்துலகத்துல வாசகர்களுக்கு இடையில. அப்போ இந்த கற்புன்ற விஷயத்தை இவ்வளவு எளிதா தாண்டி போயிடுறதா என்ன இது அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஜெயகாந்தன் நோக்கி வைக்கப்பட்டது. அப்ப அதற்கு பதில் சொல்ற விதமாகத்தான் அவர் இந்த நாவல் எழுதுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள், அதனுடைய கதை சுருக்கத்தையும் நம்ம பார்த்துருவோம். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த அக்னி பிரவேசம் கதையில அம்மா இந்த விஷயத்த மறைச்சிடுறான். உன் தலையில ஜலத்தை ஊத்திட்டேன், ஜலம் தண்ணீர் எல்லா இதையும் அசுத்தத்தையும் நீக்கிவிடும், கரைகளை போய்க்கிடும், இது உனக்கு அக்னி பிரவேசம், எல்லாம் பஸ்மமா போச்சு, நீ பாவம் எல்லாம் நீ புனிதமாயிட்ட அப்படின்னு சொல்லுகிற அந்த முடிவுக்கு எதிராக அதை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டு இந்த நாவலை தொடங்குகிறார். அவரு இந்த நாவலை தொடங்குகிறார். அப்படி தலைகீழ் முடிவுனா, இவ கங்கா வீட்டுக்கு வர அழுதுகிட்டு வர, இந்த விஷயத்த சொன்ன உடனே ஐயோ என் பொண்ணு கெட்டு போனா அப்படின்னு அந்த அம்மா அலறிடுறாங்க. உடனே அண்ணங்காரன், அவன் பேர் கணேசன், அவன் உடனே ஓடி வரான். பின்னாடி அண்ணி ஓடி வரா. இதெல்லாம் கேட்டானா அண்ணி சொல்றா, ஐயோ கெட்டு போயிட்டாளா, கெட்டு போன பாலை என்ன செய்யணும், தெருவில் தான் ஊத்தணும்னு அவ சொல்றா. அப்ப எல்லாம் அக்ரஹாரத்துக்கே தெரிஞ்சு போகுது. உடனே அவன் கணேசன் என்ன பண்றான்னா, அவங்கள 2 பேரும் பிடிச்சி, மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு, அவங்களை வெளியே தள்ளி விட்டுடுறான். பிறகு அதுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு, அவங்க பேரு கனகம், அவங்களுடைய அண்ணன் உறவுல ஒருத்தர் வெங்கு மாமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ஒரு பிரபல வக்கீல். அவரை வரவழைச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கங்காவை நான் கூப்பிட்டு போறேன், அவளை எவ்வளவு பெரிய மனுஷி ஆக்குறேன் பாரு, அவளை படிக்க வச்சு அவளை பெரிய அந்தஸ்துக்கு நான் உயர்த்துறேன்னு சொல்றாப்புல. ஆனா அவருடைய நோக்கம் என்ன நோக்கம்னா, இந்த கெட்டு போன மருமகள்
மருமகள்ன்ற உறவு இருக்கிறதுனால மாமாங்கிற முறையில கை வைக்கலாம், எப்படி வேணாலும் சுகம், நம்ம வந்து அவளை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தலான்னு அவருடைய கணக்கு. ஆனா கங்கா வந்து இதெல்லாம் புரிந்து கொண்டு அவ தன்னுடைய படிப்பிலே கவனமாக இருந்து சென்னையில ஒரு மிகப்பெரிய அரசு அலுவலகத்தில் ஒரு உயர் பதவிக்கு வருகிறாள். ஆனாலும் இந்த வெங்கு மாமாவுடைய இந்த சில்மிசங்கள் எல்லாம் சீண்டல் எல்லாத்தையும் அவ சமாளிச்சுக்கிட்டே வரா. இந்த வெங்கு மாமா ஒரு நாள் கூட கங்காவை தொடாம பேசினதே கிடையாது. ஏமா அங்க வாமா அப்படின்னு கையை பிடிச்சி கையில வச்சுக்குவாரு, பிறகு அப்படியே தோல் மேல கையை போடுவாரு, இப்படி என்னமோ பண்ணுவாரு. ஆனா எல்லாத்துக்கும் சமாளிச்சுட்டு கங்கா அவ வந்து தன்னுடைய தன் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரே லட்சியத்துல அவ வந்து வரா. வேலை கிடைச்சோன்னா அம்மாவும் கங்காவும் தனிய வீட்டுல இருக்கிறாங்க. வெங்கு மாமா அப்பப்போ வந்தா கூட இந்த தொந்தரவுதான் அவ சமாளிக்கிறா. அப்போ ஒரு நாள் வந்து அவர் வந்திருக்கிறாரு வெங்கு மாமா வீட்டுக்கு. அவர் வந்து வாமா, என்ன நீ ஓடி ஓடி போயிடுற, வா பக்கத்துல இருந்து உட்காருன்னு கட்டில கூப்பிடுறாரு. என்ன மாமா அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து அப்படி முதுகலை கை வச்சோன்ன கையை பிடிச்சு தள்ளி விடுறா மாமா அப்படின்றான். என்னம்மா நீ உனக்கு நீ மனைவியெல்லாம் ஒருத்தனுக்கு மனைவியா நீ வாழ முடியுமா? நீ வந்து ஒருத்தனுக்கு வைப்பாட்டியா தான் வாழ முடியும். அது ஆங்கிலத்துல சொல்லுவாரு, வைப்பாட்டியா தான் கான்குபைன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவளுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும் கங்காவுக்கு. அப்ப இந்த போராட்டம் நடக்கும்போது அவர் ஒரு கட்டத்தை அவர் என்ன சொல்லுவாருன்னா, மாமா ஒரு சவால் மாதிரி விடுவார். உன் பொண்ணுக்கு தைரியம் இருந்தா திறமை இருந்தா அவன் கெடுத்தானே, அவளை கெடுத்தானே, அவனை கண்டுபிடிக்க சொல்லு, அவங்க கூட வாழட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ அதோ ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துல வந்து பத்திரிகையில அக்னி பிரவேசம் தலைப்பிலே ஒரு கதை, அதே கதை ஜெயகாந்தன் எழுதின கதை தான். அது ஆர்கே அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதினதாக. அதாவது அந்த அவர் வந்து ஒரு இவ படித்த கல்லூரியில ஒரு நூலகர், அவருக்கு இந்த கங்காவுடைய இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை வைத்து அக்னி பிரவேசம் எழுதி கடைசி முடிவு என்ன கொடுக்கிறாருன்னா, அம்மா வந்து இந்த ஜலத்தை ஊத்தி அப்படியே மறைச்சிடுறார். அந்த இதை கொடுத்தோம்னா இத கங்கா வாசிக்கிறா. நம்ம கதை தான், ஆனா முடிவு தான் வேற. இந்த மாதிரி இருந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அம்மாயும் அப்படி அலறி ஊரை கூட்டிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இந்த கதையை நீ படிச்சு பாரு, இப்படியும் ஒரு தாய் இருந்திருக்கிறா, நீ இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கங்கா வீசி எறிகிறா. அம்மா எடுத்து அதை வாசிக்கிறாங்க. வாசிட்டு அவளும் தலையில அடிச்சுக்கிறா. ஐயோ என் பிள்ளைய நான் வீணாக்கிட்டேனே, என் பிள்ளைய நாசமாக்கிட்டேனே, நான் இப்படிப்பட்ட ஒரு தாயா நான் அன்னைக்கு இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவ இது பண்றா. அந்த நேரத்துல வெங்கு மாமா வராரு, இந்த கதையை படிக்கிறாரு. ஒரு அயோக்கிய பேர் அந்த மாதிரி கதை எழுதி முடியும். ஒரு நம்முடைய பண்பாடு என்ன, பண்பாடையே கெடுக்கிறவன் தான் அதை எழுதியிருப்பான். எல்லாமே ஒழுக்க கேட உபயோகிக்கிற ஒரு கதையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பிரச்சனையை அவர் சொல்றாரு. அப்போ இந்த கதையை எழுதினது யாருன்னு கண்டுபிடித்து அது தன்னுடைய கல்லூரியில வேலை பார்க்கிற ஒரு நூலகர், அவர் வீட்டுக்கு தேடி போய் அந்த பிரபுவை பத்தி சொல்லும் பொழுது, பிரபுவுக்கு அவன் வந்து எங்களுடைய கல்லூரிக்கு வந்து அவருடைய மகளை வந்து சேர்க்கறதுக்காக வந்தாரு. அப்போ அவன் மிகப்பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் அவன். அப்போ அவனுடைய கம்பெனி இது விழாவுக்கு கூட என்ன கூப்பிட்டாங்க ஒரு எழுத்தாளர் என்ற அடிப்படையில, நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்புதல், அவனுடைய புகைப்படம் போட்ட அந்த அழைப்புதல், போன் நம்பர் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு கங்கா தொடர்பு கொள்ற. போன்ல பேசும்போது ஹலோ யாரு அப்படின்னு அவன் கேட்கிறான். அவ வந்து இவ வந்து சொல்றா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ஒரு மழை நாளில் ஒரு இரவுல படகு போன்ற கார்ல நடந்த சம்பவத்தை சொன்னா அவனுக்கு உடனே பிரபுக்கு ஞாபகம் வந்துருது. உடனே அவன் என்ன கேக்குறான்னா ஒரு கேள்வி கேக்குறான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். நீங்க நேரம் வாங்க, அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே நம்ம நாளைக்கு சந்திப்போன்னு கூப்பிடுறா. அவனும் வரான், இந்த சந்திப்பு நடக்குது. அப்பவும் இதே கேள்வியை கேட்கிறான். அவ சொல்றா, கல்யாணம்ன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விரக்தியா சிரிக்கிறான். அந்த விரக்தி சிரிப்பில அவன் புரிஞ்சுக்கிறான் பிரபு வந்து என்னாலதான் அவன் வாழ்க்கை போச்சு, யாரையுமே
அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம நான் தொட்டதே கிடையாது. அன்னைக்கு உனக்கு நீ விருப்பத்தோட தான் இருக்க நான் நினைச்சேன். ஆனா நீ கடைசியா அழுத உடனே நான் நினைச்சேன் உனக்கு விருப்பம் இல்லையோ. ஆனா நம்ம 2 பேரும் உடல் உறவுல இருக்கும் போது நீ ஒன்னும் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கல அப்படின்லாம் அவன் பேசுறான். இவ கங்காவால ஒன்னும் சொல்ல முடியல. அந்த நேரத்துல, இந்த கதை வந்த நேரத்துல மிகப்பெரிய வாதங்களை கிளப்பின விஷயம் இது. இந்த மையம் தான் மிகப்பெரிய வாதங்களை கிளப்பினது. அப்போ உடனே நாம நண்பர்களா இருப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு தொடர்ந்து அவங்க சந்திக்கிறாங்க, அதே இடத்துல சந்திக்கிறாங்க. பிறகு அவன் அலுவலகத்துக்கும் வரான், கங்கா அலுவலகத்துக்கு வரான், வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சிடறான். அவன் எப்ப பார்த்தாலும் சிகரெட் குடிக்கிறானாவே இருக்கிறான், செயின் ஸ்மோக்கர். வீட்டுக்கு வந்தாலும் அக்ரஹாரத்து வீட்டுல சிகரெட் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள அப்படி அவன் போட்டு போடுறது. அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அக்ரஹாரமும் இந்த அம்மாவும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. மகள் இவ்வளவு மோசமான ஒரு போக்குரிய வீட்டுக்கு கூட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாள் அப்படின்னு அவளுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அப்போ அம்மா தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறான், அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றான். அவன் வீட்டுக்கு வந்தானா நான் மகன் வீட்டுக்கு போயிருவேன், கணேசன் வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒரு உதவி தொகை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவ அம்மா வீட்டுக்கு போயிடுறாப்புல. இதுதான் வெங்கு மாமாவுக்கு ரொம்ப வசதியா போயிடுது. வெங்கு மாமா உடனே வந்துடுறாரு. தனியா தான் இருக்கிறா கங்கா, அதனால அவளை எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நோக்கத்துல வர. ஆனா அதையும் அவ சமாளிக்கிறா. அப்போ நீ இந்த அம்மா அப்படி கோவிச்சுட்டு போனத இவங்கிட்ட பிரபு கிட்ட சொல்லும் பொழுது பிரபு என்ன சொல்றான், எல்லாம் என்னாலதான், உனக்கு ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ மௌனமா இருக்கிறா. அப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறத பார்த்து கணேசனுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது. அவன் என்ன செய்யறான், பிரபுவுடைய அலுவலகத்துக்கே போய் என்னுடைய தங்கச்சியுடைய பேரு ரொம்ப கெட்டு போகுது உங்களுடைய வருகையினால, அதனால நீங்க விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது, நான் உண்மையிலே நான் விலகிக்கிறேன், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் தான் நான் விரும்புறேன் அப்படின்னு உடனே இந்த கணேசன், பிரபு, இந்த எழுத்தாளர் 3 பேரும் சேர்ந்து ஒரு பையனை முடிவு பண்றாங்க. அது எழுத்தாளருடைய உறவின் பையன். அவன் ரொம்ப முற்போக்கான பையன். இவருடைய வாழ்க்கையை முன்னத்தியாயத்தை கேள்விப்பட்டிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற நேரத்துல கங்கா என்னமோ உறுதியா மறுத்து விடுகிறாள். அப்போ அது பிரபுக்கு ரொம்ப இதா இருக்குது. அப்போ வீட்டுக்கு வராம இருக்கா, அந்த உறவு தடைபடுது. இந்த உறவு தடைப்பட்ட உடனே கங்கா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா. ஒரு நாள் வீட்டுக்கே தேடி போகிறா. அங்க போனா பிரபுவோடைய மகள், அவ கல்லூரியில படிக்கிற மாணவி, அவ கங்காவுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறா. அவ சொல்றா, அப்பா பெங்களூர் போயிட்டாங்க, இப்ப இங்க இல்லன்னு உடனே சரின்னு திரும்பிடுறான். திரும்பி அப்பா வந்த உடனே நீ சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்த உடனே போன் பண்றான். அப்போ நீ திருமணத்துக்கு சம்மதிச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு பிரபு சொல்றான். அப்போ இல்ல யூ ஆர் மை மேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. இல்ல 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 நீங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உருக்கமா வேண்டுகோள் விட்டோன்னா அவன் வரான். பிரபு அழுறான், என்னாலதான் அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ கல்யாணம் நீ பண்ணாதான் நான் உங்க வீட்டுக்கு வருவேன், நம்மளுடைய நட்பு தொடரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுறான். அவன் அன்னைக்கு இங்க வந்தா, வீட்டுக்கு வந்தா அவனுக்குன்னு விஸ்கி பாட்டில் எல்லாம் மதுபான வகைகள்லாம் இருக்கும். அது அவன் மிச்சம் வச்சுட்டு போன, வீட்டுல வச்சுட்டு போன அந்த மதுபான வகையில கங்கா தினமும் குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவ ஒரு குடிகாரியாக மாறி விடுகிறாள் என்று கதை முடிகிறது. இந்த கதை முடிவு வாசகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு. கங்காவுடைய வாழ்க்கை இப்படியா முடிப்பது? கங்கா உறுதியா நான் எனக்கு பிரபுதான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கவிஞர் ராசி அழகப்பன் ஒரு விமர்சனம் வைக்கிறார். கெடுத்தவனே யாரும் தேடி போய் தன்னுடைய மணாலான நினைப்பாங்களா அப்படின்னு அவரு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அடுத்தால ஜெயமோகன் என்ன சொல்றாருன்னா, சீதைக்குத்தான் ராமன் தேவை, அப்போ கங்கா என்ன சீதையா? அவன் என்ன பிரபுதான் வேணும் அப்படின்னு இருக்கிறது என்ன?
அர்த்தம் இல்லாத ஒரு இதா இருக்கேன்னு ஜெயமோகன் வைக்கிறார். பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு விமர்சனம் வைக்கிறார். அந்த நேரத்தில் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே கங்கா மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாபம். இந்த முடிவை வாசித்துக்கு அழுத எழுத்தாளர்கள் வாசகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜெயகாந்தனை சந்தித்தோ அல்லது கடிதம் மூலமாவோ கேட்கும்போது, உங்களை மாதிரி நானும் கங்காவுக்காக மிகவும் வருத்தப்படுகிற ஒருத்தனாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. இந்த நாவல் வந்து அந்த கங்கான்ற கதாபாத்திரம் ஒரு மிக வலுவான ஒரு கதாபாத்திரமாக ஜெயகாந்தன் படைச்சிருக்கிறார். அதான் அதுல அவருடைய எழுத்து, அவருடைய பேனாவில் இருந்து பிறந்த ஒரு சித்திரம். அந்த கங்கா வந்து அக்னி பிரவேசத்தில் இருக்கிறா, இந்த சில நேரங்களில் இருக்கிறா, கங்கா இங்கே போகிறாள். இவருடைய இந்த குடிகாரியா மாறி அவ அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையை மாத்தி அவள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கு வருகிற ஒரு முடிவை தருகிறது தான் கங்கை இங்க போகிறாள்ன்ற நாவல் அது. இந்த ஜெயகாந்தனுக்கு சிறு வயதிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலத்தையும் சாகித்ய அகாடமி விருதையும் வாங்கி தந்த சில நேரங்கள் சில மனிதர்களை ஒரு மிகப்பெரிய சிறந்த எழுத்து சித்திரம், மிகச்சிறந்த ஒரு வாசக அனுபவத்தை தருகின்ற ஒரு நாவல் என்று கூறிக்கொண்டு நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.